தமிழ்நாட்டில் இந்து மத மரபு தமிழர்கள் மிக ஆழமான கடவுள் நம்பிக்கை கொண்டவர். நீங்க வெல்கம் டான்ஸ் அப்படின்னு வைக்கும் பொழுது அங்க மேல ஒரு யானையை நிறுத்தி இருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. யானை இருக்கு இல்லையா, அது மூலக்கடவுள் அப்படின்ட்டு தமிழர்கள் அவர்களை வணங்குகிறார். நான் கொஞ்சம் அதை பற்றிய ஆய்வு மேற்கொண்டேன். ஏன் விநாயகரை மூலக்கடவுள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்? என்ன குவாலிட்டி? ஒவ்வொரு இறை தத்துவத்திற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கு. அதை பிரபலப்படுத்துவதும் அதன் பின்னால் அணி திரண்டு நிற்பதும் தான் அந்த கடவுளாக அதை வணங்குவதற்கு காரணம். யானை இருக்குல்ல, அதுவும் விநாயகர் இருக்கிறார்ல, அதுவும் ஒண்ணு இல்லை. நான் படிச்சதுல இருந்து சொல்றேன், இது வேற அது வேற. ஆனா யானையினுடைய வடிவத்தில் தான் நாம் விநாயகரை வணங்குகிறோம் இல்லையா? என்ன குவாலிட்டி தெரியுமா? சாதாரண யானைக்கும் விநாயகர் யானைக்கும், சாதாரணமான யானை ஒரு மனிதனுக்கு அடங்கி இருக்கு, கோயிலுக்கு வெள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாகனுக்கு அடங்கி இருக்கும். பாகன் கையில ஒரு அங்குசம் இருக்கும். அந்த அங்குசம் காட்டுனா யானை அடங்கும். பாகனுக்கு அடங்குகின்ற யானை இல்ல நாம வணங்குற விநாயக யானை. நீங்க விநாயகர் சிலையை ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா, அவர் கையில 4 கை இருக்கும்ல, 4 கைகளும் சில பொருட்கள் வைத்திருப்பார். அந்த ஒரு கையில அவர் அங்குசத்தை வச்சிருப்பார். யார் தெரியுமா? கடவுளாக வணங்கக்கூடிய நிலையில் உயர்பவர்கள் தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை இன்னொருவர் கையில் கொடுப்பவன் கோயில் யானை. யார் ஒருவர் தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பார்களோ, மற்றவர்கள் சொல்வதல்ல, என் வாழ்க்கையை நானே சரியாக நிர்ணயம் செய்வேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் விநாயகனை வணங்கத்தக்கவர்கள். இன்னொரு விஷயம், ருசியான ஒரு விஷயம் சொல்றேன் விநாயகரை பத்தி. விநாயகருக்கு மட்டும்தான் தொப்ப அழகு, போலீஸ்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். அழகா ஒரு தொப்பை இருக்கும், அதுல ஒரு பாம்பு பெல்ட், சூப்பரா இருப்பார். அவருடைய 2 தந்தம் இருக்குல்ல, அந்த 2 தண்டத்துல ஒரு தந்தம் உடஞ்சி இருக்கும். நான் எங்க குருநாதர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு, மற்ற யானைகளுக்கெல்லாம் 2 தந்தம் இருக்கு, விநாயக யானைக்கு மட்டும் ஒரு தந்தம் உடஞ்சிருக்கே, என்னையா அர்த்தம்னு கேட்டேன். சொன்ன விளக்கம் பாருங்களேன். ஏன் அவர் மூலக்கடவுளாக இருக்கிறார்? நாயகன் அப்படின்னா, வீணா ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரோக், அது நாயகன்னா தலைவன். தனக்கொரு தலைவன் இல்லாதவன் நாயகன். அவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு அவர் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? காலம் மகாபாரத கதை சொல்லும் பொழுது அதை வார்த்தைகளாக சொல்லக்கூடிய வாய்ப்பு காலம் வியாசருக்கு கொடுத்ததாம். வியாசர் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை எழுதுகின்ற பொறுப்பு விநாயகருக்கு வந்திருக்கு. கையில ஓலை இருக்குது, சொல்லணும், எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லப்படுது. காலம் அப்படித்தானே, ரொம்ப வேகமா சொல்லப்படும் பொழுது அதை எழுதுறதுக்கு எழுத்தாணி தேடினவர் காலம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றினார். முதல்ல தன் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தின் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக தன் அழகை குலைத்து கொண்டு அதை எழுத்தாணியாக மாற்றிய ஒரு கருத்தாக்கம் விநாயகர். நாம் எதையும் எப்படி பார்க்கிறோம், நம் குழந்தைகளை எப்படி பார்க்க வைக்கிறோம். ரொம்ப அழகா டிஎஸ்பி வெங்கடேசன் ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு தெரியல நீங்க எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் இந்த பகுதியினுடைய காவல் அதிகாரி. இந்த பகுதி அவருடைய டெரிட்டரியில வருது. இந்த ஏரியா என்னுடைய கண்ட்ரோல் மேடம்னு சொன்னார். அவர் கல்வி தொடர்பா ஒரு விஷயத்தை சொல்ற.
நீ என்னவாக போற? நான் டாக்டராக போறேன். நீ என்னவாக போற? நான் வக்கீலாக போறேன். நீ என்னவாக போற? நான் நர்ஸாக போறேன். நீ என்னவாக போற? நான் போலீஸ் ஆபீசரா வர போறேன். நான் இன்ஜினியரா வர போறேன். எல்லாரும் சொல்றோமே. பல குழந்தைகள் அப்படி ஆகாததற்கு என்ன காரணம் தெரியுமா? அதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லித் தராததுதான். 10ஆம் கிளாஸ்லயே அதை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு தன்னுடைய பேச்சிலே ஒருவர் முன்வைக்கிறார். நான் மிக மிக கவனமாக அவருடைய பேச்சை கேட்கிறேன். அவருடைய பேச்சை மட்டுமல்ல, யார் பேசினாலும் கவனமாக கேட்பது. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார், இதை ஆஃப் பண்ணுங்க. நன்றி. நின்றுட்டு இருக்கிற அண்ணா உட்கார்ந்துருங்க. காணொளி பிடிச்சிட்டு இருக்கிற அண்ணா உட்கார்ந்துருங்க. நன்றி. நிறைய பேர் நான் பேசுறத வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். நேரில் வந்திருக்கேன்ல, உங்களுக்காக தானே வந்திருக்கேன். இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்குறீங்க. எவ்வளோ பயணம் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காகத்தான் வந்திருக்கேன். யாருக்கோ பதிவு பண்ணிட்டு அனுப்பிச்சிடணும்னு நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்காகத்தான். நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை. உண்மையா சொல்றேன், நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை. நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. இந்த கூட்டத்தில் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கான சொல் வந்து சேர்கிறது. என்ன துயரம் தெரியுமா? உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சொல் பிரபஞ்சத்திலிருந்து வரும். அது யாருடைய உதடுகளிலாவது வரும். வந்து விழுகின்ற பொழுது கவனம் சிதறும். ஒண்ணும் இல்ல, மேடையில வந்து பிரின்சிபல் காதல யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க. இங்க வைத்தால நான் கத்திக்கிட்டு இருப்பேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாவர வரைக்கும் அவர் காதல் அவர் என்ன சொன்னாருன்னு அவர் நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். ஆனா கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். நமக்கென வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு என்று வர வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கவனம். வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் கவனமாக இருங்கள். ஒரு வினாடி கவனச்சிதறல் தான் ஒரு வினாடி கவனச்சிதறல் தான் வேலை வாய்ப்பு போவது. ஒரு வினாடி கவனச்சிதறலில் தான் ஒன்றை தவறாக புரிந்து கொள்கிறோம். யாருன்னு தெரியல, ரஜினிகாந்த் சார் தான் ரொம்ப அழகா ஒரு சின்ன ஒரு காணொளியில வெட்டி அதை போட்டிருந்தாங்க. இன்ஸ்டால பார்த்தேன். கோபம் ஒரு நிமிடம் தான் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தில் உச்சரித்த வார்த்தைகள் வாழ்க்கை முழுவதும் அழிக்க முடியாமல் நிலைத்து நிற்கும்னு பேசியிருந்தார். எங்க அப்பா சொல்வார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் தன்னுடைய வரலாற்றில் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய 25வது கல்யாண நாள் அன்னைக்கு சொன்னார் ஒரு மனைவி கிட்ட, உங்க அப்பா உன்னை நான் லவ் பண்ணும் பொழுது சொன்னார், என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாத, காதலிக்காத, காதலிச்சா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், 10 வருஷம் உள்ள போயிருவ, வாழ்க்கை உனக்கு கைதி ஆயிருவ அப்படின்னு சொன்னார். நான் அப்போவே அவர் பேச்சை கேட்டிருந்தேன்னா 10 வருஷத்தோட முடிஞ்சு போயிருக்கோம். இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறேன். ராகுல், வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. போலீஸ்காரர்களுக்கு தெரியாமல் இது வேறு யாருக்கு தெரிந்து விட போகுது? அப்படித்தானே சார்? வாழ்க்கையை கவனப்படுத்திக் கொள்கிறோமா?
நான் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு 2-3 விஷயங்களை சொல்கிறேன். தொடர்ந்து நான் ஒரு 3 மாதமாக மொத்தமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு பெற்றோராக அதை அவதானித்து நான் சொல்கிறேன். எனக்கும் மகன் இருக்கிறான். ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆக பெரிய 3 பரிசுகளை இன்றைக்கு பர்வீன் சுல்தானா இந்த மண்ணிலே விதைத்து போகிறேன். முடிந்தால் தாருங்கள். நான் சொல்லுவதில் யாருக்கேனும் மன வருத்தம் ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள் என்ன. ஆனால் அந்த 3 பரிசுகளை முடிந்த வரை 100 விழுக்காடு முயற்சி செய்து அந்த குழந்தைகளுக்கு தாங்க. இங்க சின்ன மின்னன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களா இந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? முதல் பரிசு அது இங்க வாங்க போகுது. அந்த பரிசா அந்த குழந்தைக்கு நாம் தருகின்ற முதல் பரிசு தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது. 2 பேரும் ஒற்றுமையா இருக்கு. அதை விட பெரிய பரிசு பிள்ளைக்கு இல்லையா? புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க குழந்தைங்க முன்னால. இவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு? அனுபவித்து சொல்கிறேன் நான். 2வது பரிசு, இயற்கை முடிவு செய்தால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் உடல் நலத்தை பேணிக்கொண்டு உயிரோடு இருங்கள். பெற்றோர் உயிரோடு இருப்பதை விட மிகப்பெரிய பரிசு குழந்தைகளுக்கு கிடையாது. ஆரோக்கியமா இருங்க, உடம்ப பார்த்துக்கோ. 3வது பரிசு, கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுடைய நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்குகின்ற கடனில் குலைந்து போகிறது. ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்கல்ல, அந்த குழந்தைக்கு பெரிய சிரமம் என்ன தெரியுமா? நீங்க ஃபீஸ் கட்டாம இருக்கிற அந்த டைம் தான். உங்களுடைய உழைப்பில், கடன் இல்லாத வாழ்க்கையில், பொருளாதாரத்தையும் உடல் சார்ந்த உயிரியல் ஒழுக்கத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை பெறுகின்ற குழந்தைகள் உலகத்தில் வல்லமை பெற்ற ஒரு ஆளுமையாக வருகிறார்கள் என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். ஒரு நுட்பமாக, ஏனென்றால் பனி தலையில் விழுகிறது, குழந்தைகள் காத்திருக்கிறார்கள், நிறைய பேசுவதற்கு இல்லை. ஒரு 10 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் ஒருங்கிணைத்து முடிக்கிறேன். நான் 2 மரத்தை சொல்றேங்க. 2 மரம் முடிஞ்சா அந்த 2 மரத்தை உங்களுடைய குழந்தைகள் கிட்ட நான் ரைட்ல தூங்கும் போது அவங்களுக்கு புரியுற மொழியில சொல்லுங்க. இப்ப நிறைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? புருஷன்கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில தன்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்கள திருத்த முடியல, அவங்கள கஷ்டப்படுத்துறது மாதிரி இருக்கு, சொல்ல முடியலன்னா என்னுடைய வீடியோ அனுப்பிச்சு விட்டுறாங்க. என்ன கொடுமைன்னு தெரியல எனக்கு. இந்த புருஷமார்கள் கிட்ட எனக்கு பல நாட்களா ஒரு கொஸ்டின், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க. 20 வருஷம் ஆயிடுமா கல்யாணம் ஆகி? 15 வருஷம், 10 வருஷம் ஆயிருக்கா? 20 வருஷம் தான் இங்க முன்னால உட்கார்ந்து இருக்குங்களா? 25-30 ஆயிருக்கும். மனைவி கிட்ட ரெகுலரா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பல பேரை கேட்டேன், என் அண்ணன் உட்பட, என் தம்பி உட்பட, எங்க அப்பா உட்பட, எங்க வீடு உட்பட, உன்னை திருத்தவே முடியல. நீ என்ன டீச்சரா? நான் என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா என்னை திருத்துறதுக்கு? குரான்ல அங்கிருந்து வந்தது வேதம். ஒரு வார்த்தை இருக்கு, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். இந்த கைத்தட்டெல்லாம் புருஷமார்களுக்கு. விடுங்களேன், சந்தோஷமா இருக்கட்டுமே. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், வீட்டை நிர்வகிக்கிறோம். அது சில விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ளலாம். நான் எல்லா பெண்கள் கிட்டையும் சொல்றேன், எல்லா ஆண்கள் கிட்ட, முக்கியமா பெண்கள் கிட்ட சொல்றேன்,
உங்களுடைய குடும்ப விஷயம், முக்கியமா புருஷனை பற்றிய எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எந்த உறவுகிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்களா, சத்தியமா சொல்ற அறிவுரையில குடும்பம் பிரிஞ்சிடும். நான் சொல்றது வீட்டுல போய் சைலண்டா யோசிச்சு பாருங்க. அப்படியா சொன்னா அந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அந்த ஆள் வரட்டும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு விளக்க வச்சுட்டேன்னாலும் கிடைக்காது. இந்த மாதிரி பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க. அதே வேகத்தோட வீட்டுக்கு போவோம். நாமளே பேசி சமாளிச்சிருக்கோம். நுட்பமான அறிவுரையாக, அறிவுரை அல்ல, நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதுதான். கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவிலே 3வது நபர் நுழையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது பெற்ற பிள்ளையாகவும் இருக்கலாம், பெற்றோராகவும் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். ஸ்கூல் மேல எனக்கு, இந்த ஸ்கூல் மேல மட்டும் இல்ல, நிறைய ஸ்கூல் மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட சொல்லிட்டு போறேன். எனக்கு நான் 1 ஹவர்ல கிளம்பிடுவேன். இந்த 100% அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? இல்ல உங்களெல்லாம் பார்த்து கேட்கிறேன், பெற்றோர்களை, டீச்சரை பார்த்து கேட்க மாட்டாங்க. 100 நாள் உங்க பிள்ளைங்க வந்து என்ன பண்ண போகுது? இல்ல எனக்கு புரியல. 100 நாள் இங்க வந்துருச்சுன்னா ஒரு 95 நாள் வாங்க, ஒரு 5 நாள் ஒரு காது குத்து கூட்டு போ, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போ, ஒரு சாவுக்கு கூட்டிட்டு போ, ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போ. உங்க உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வச்ச கொடுக்க பழக்கு. 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்துடணும். இவங்க கொடுக்குற சர்டிபிகேட். டீச்சரா இருந்தா சொல்றேன், எதுங்க டிசிப்ளின்? தாய் தந்தையருடைய முகம் வாடுகின்ற பொழுது ஈரல் கலங்குகின்ற ஒரு குழந்தை தான் ஒழுக்கமான குழந்தையை தவிர வெறும் 100 மார்க் வாங்கிட்டு வர குழந்தை இல்லை. கலங்கணுமா இல்லையா புள்ள அம்மா அப்பாக்காக? இப்படி பாக்குது, தொம்முன்னு கீழே விழுந்து கிடக்குற அம்மாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுது. அப்பாவை எங்க அம்மா எல்லாம் என்னை எப்படி வளர்த்தாங்க, உங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க? நான் ஒரு பேருண்மையை சொல்லிட்டு போறேன். 2வது மரம் சொல்றதுக்கு முன்னால பயம் இல்லாம இருங்க பெற்றோர்களே. நம்ம புள்ள நல்லா வரும், முடிஞ்சா நாம தான் கெடுப்போம் அதுங்களை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வியை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போங்க. நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? ஏன் அவ்வளோ மனசு? ஃபர்ஸ்ட் வரணும், அப்ப செகண்ட் யார் வர்றது? இந்த டிஎஸ்பியை கேட்டு பாருங்க, ஒரு 10 ஸ்டாண்டர்ட் மார்க் என்ன? ஏன் உங்க பிரின்சிபலை கேளுங்களேன். ஏன் நீதிபதியா இருக்கிறாரு யார், கணேசன் சார், அவர்கிட்ட கேளுங்க என்ன வாங்கியிருப்பாரு. அப்படி இல்லைங்க, படிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. கான்ஸ்டன்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லட்டுமா, அதை தான் இப்ப சொல்ல போறேனே. 10ஆம் கிளாஸ்ல நான் 58 மார்க் தான். ஆனா யூனிவர்சிட்டியில இருந்து வெளியில வரும்போது MA யூனிவர்சிட்டி ரேங்க். இதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஷீட் ரேங்க் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்றேன். நீ உன்ன ப்ராக்ரஸ் பண்ணிட்டே போறியா, அதான் அதுக்கு பேர் தான். இப்போ 58 மார்க் வாங்கிட்டு யூனிவர்சிட்டி ரேங்க்ல வெளியில வந்தனா ப்ராக்ரஸ். நான் ஒரு பிடி டீச்சரா பிஎட் முடிச்சிட்டு ஒரு ஸ்கூல்ல 3 மாசம் வேலை செஞ்சேன் பிடி டீச்சரா. அதுக்கப்புறமா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல 2 வருஷம் லெக்சரரா ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு எஸ்ஐடி காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணி கரெக்டா இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னு உட்கார்ந்தேன். பிடி டீச்சர்ல இருந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் 3 நாள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்து முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு பணியாணை, 3 வருஷம் உன்னை விடுவிக்கிறோம், நீ போய்
தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உட்கார்ந்து 3 ஆண்டுகள் தமிழ் வளர்ச்சிக்காக பணி செய் என்ற ஆணை. இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது காலேஜ் லெக்சரரா இல்ல, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இல்ல, ஒரு டைரக்டரா, ஒரு வைஸ் பிரசிடென்டா, தமிழ்நாடு அரசினுடைய ஊழியராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். திஸ் இஸ் கால் ப்ரோக்ரஸ். நான் ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லல. ஆனா பிடி டீச்சர் கிட்ட இருந்து அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு வளர்ச்சி தான். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை 32 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் என்றால் தட் இஸ் ப்ரோக்ரஸ். கால்கள் வீங்க வீங்க நான் பயணம் செய்கிறேன். நான் பொறாமைப்படுவதற்காக இதை சொல்ல இல்லை. வல்ல இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்கிறேன். குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டுதான் பாருங்க. இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், என் பேச்சை கேட்டுட்டு இருக்குதுங்க. இதுங்க மேல எனக்கு பேரன்பு என்ன தெரியுமா? இதுங்களுக்கு பெரியவங்களுக்கு புரியுறதை விட அதிகமா புரியுது. குழந்தைகளுக்கு அதிகமா புரியுதுங்கிறதே தான் பெற்றோர்களுக்கு புரியல. இதுதான் பேருண்மை நான் சொல்றது. எங்க வீட்டுல 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துருவாங்க மாசம் மாசம். உங்க வீட்டுல வந்திருக்காங்களா உங்க உறவினர்கள்? வராங்களா? எங்க அம்மா செய்யறது நீங்க செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா எங்களை வரிசையா நிற்க வச்சுக்கும். அதுவும் பிறப்புல இருந்து நிற்க வைக்கும். அண்ணன், அக்கா, நான், தங்கச்சி, தம்பி. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 5 பேரைய நிற்க வச்சு எங்க அம்மா சொல்லும், பாய்ஜான் இதுங்க 5 சைத்தான், சொல்ற பேச்சு. ஒருத்த பொம்பளை 5 பேரை வளர்க்கணும்னா எப்படிங்க? கஷ்டங்க. இந்த நடுவில் நிக்குத கருப்பா, அதுதான் குட்டி சாத்தான். சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காது. அட்வைஸ் பண்ணு. மாசம் மாசம் வர்றோமே, அட்வைஸ் தான் குழந்தைங்களுக்கு பண்றோமேன்னு விட மாட்டாங்க. சொன்ன உடனே ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும். 45 மினிட்ஸ் 5 பேரும் சைலண்டா நின்று கேட்போம். இல்லை என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அதுல துயரம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாருங்க 45 நிமிஷம். இவ்வளோ சோறு சாப்பிடணும் அப்பதான் குண்டா முடியுதுன்னு பேசுவார். பேச்சை கேட்பதற்குல்ல. நான் இன்னைக்கு கேட்கிறேன், உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், உங்க பிள்ளை உங்க பேச்சு கேக்குதா? நாம கேட்கல, நம்ம பிள்ளை எப்படி கேட்கும்? நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். அந்த டிப்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன் நான். நம்ம குழந்தை நம்ம பேச்சை ஏன் கேட்கறது இல்லை? ரொம்ப ரொம்ப சூட்சமான கேள்வி இது. எங்க அம்மா இந்த சுருதி பெட்டி இருக்குல்ல, தெரியுமா? சுருதி பெட்டி, ஹார்மோனிய பெட்டி இல்லை சார், சுருதி பெட்டி. ஹார்மோனியத்தையும் சுருதி கூட்டலாம். சரி க மா பா தா நீ சா, சுருதி பெட்டி. எங்க அம்மா எஸ்ல எங்க எல்லார் குரலையும் நிறுத்தி இருக்கோம். வீட்டுல அம்மான்னு கூப்பிட்டா சார் அம்மா, ரீ போச்சுன்னு பொல்லேன்னு ஒண்ணு விழும். அம்மா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே 8 கட்டையில கூப்பிடுது அம்மாவை. சாட்சி வச்சிருந்தனே எங்க அறிவில்ல உனக்கு, எடுத்து கூட தடா கண்ணான்னு ஓடி வரீங்க நீங்க. அது எப்படி உருப்படும்? நான்லாம் அப்படி பேசி இருந்தேன்னா இனி வரைக்கும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சார். நான் கொன்னே இருக்கேன். எங்க அம்மா 80 வயசுங்க எங்க அம்மாக்கு. 1000 பிறை கண்ட பெண். இன்னைக்கும் சொல்றாங்க சுல்தானா இந்த மாதிரி பிளவுஸ் போடுறதெல்லாம் விட்டுடு, இனிமேல் ஃபுல் ஹேண்ட் போட. எங்க அம்மா சொன்னது. என்ன வயசு எனக்கு, எவ்வளோ நாடுகள் போறேன். எங்க அம்மா சொன்னா கடவுள் தன்னால பேச முடியாது, அது அம்மா மூலமா தான் பேசுறாங்கன்னு நான் நம்பி அவங்க அம்மா பேச்ச நான் கேட்கறேன். இது உங்க முன்னால் நின்று பேசிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா உன்னை படிக்காதவங்க, 80 வயசு ஆயிடுச்சு. கேட்கிறோமா?
அம்மாவின் பேச்சை அப்பாவின் பேச்சை கேட்கிறோமா? இங்க முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். மற்ற சமூகத்திற்கு சொல்லுகிறேன் நான், முஸ்லிம்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா சார்? யாரும் சொல்றதில்லை. எந்த முஸ்லிம் மகனும் எந்த முஸ்லிம் மகளும் தன் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை. இல்லை, மரபு இல்லை, சொல்லி கொடுக்கல. அம்மா பேச்சு அப்பா பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அடிப்படை. எனக்கு எங்களை பற்றி என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உங்கள் கூட தான் உங்கள் அம்மா இருக்காங்களா? கிடையாது. நோ, எங்கள் அம்மாவோட தான் நான் இருக்கேன். அம்மாவோட தான் இருக்கு. எங்கள் அப்பா சம்பாதிச்சார், அப்புறம் எங்கள் அப்பா சம்பாதிச்ச வீடு சம்பாதிச்சது எங்கள் அம்மா தான் சோறு போட்டாங்க. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் அம்மா தான் சோறு போடுறாங்க. அம்மா தான் சோறு போடுறாங்க. அம்மாவுக்கு நாம சோறு போட முடியாது. நம்ம வாய் திறந்து சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே வாயும் வயிறுமா அவ இருந்தானா என்ன அர்த்தம்? அவ வாய் நம்ம வயிறு, நமக்கு வாய் கிடையாது வயிற்றுல, அவ தான் வாய். அதனால தான் மாசமான பொம்பளைய பார்த்து வாயும் வயிறுமா இருப்பாங்க. அம்மா வாயு, குழந்தை வயிறு. சொல்றோம், நாம மரியாதை செய்யறோமா? மரியாதை செய்ய கத்து கொடுக்குறோமா? இந்த மரியாதை செய்ய கத்து கொடுக்கறது எங்க போகுது தெரியுமா? நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அம்மா குழந்தைய கண்டிக்கும் பொழுது அப்பா குழந்தை முன்னால அம்மாவை கண்டிக்க கூடாது. அப்பா குழந்தைய கண்டிக்கும் பொழுது அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி குழந்தை கிட்ட நீங்க குறை சொல்லக்கூடாது. குழந்தை மாதிரி அம்மா அப்பாவை ஏமாத்துற ஒரு வஸ்து பூமியில நம்மளை ஏமாத்துறதுக்கே பிறந்தது அது. நமக்கு தப்பு பண்ணிட்டு 25 வயசு ஆயிடுச்சுங்க என் பையனுக்கு. தப்பு பண்ணிட்டு வந்து நிப்பான் பாருங்க, அம்மாடி. நீ மூஞ்சி எப்படி தெரியும் வச்சிருப்பான்? பிறந்த போது அந்த டவல்ல சுத்தி நர்ஸ் கையில கொடுப்பால, அந்த மூஞ்சி வச்சுட்டு இருப்பான். அவனை என்னன்னு திட்டுறது? மீறி அவனை வழிபடுத்த வேண்டும். இரண்டாவது மரம் சொல்கிறேன், எங்க அம்மா சொன்ன மரம் அது. என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிச்ச உடனே பிரியாணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, ஐயோ உடம்பு வலிக்குதே, கட்டிட்டு வந்துருச்சு. கால் கை அமுக்கிறதுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமே, தேவதைகள் இருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு நல்லா சிரம பரிகாரம் பண்ணிட்டு தூங்கிட்டான். ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தில் எழுந்து உட்காடுறான். பொட்டல் காடில் தனித்தனியாக படுத்திருக்கான். என்னடா இது? ஐயோ பேய் பிசாசு வந்துருவா, பேய் பிசாசு வந்து, ஐயோ நாய் நரி வருது, நாய் நரி வருது, ஐயோ நான் சாப்பிட்டுருச்சு. எங்கள் அம்மா கதையை சொல்லி நிறுத்திருச்சு. நான் அப்படி பார்க்குறேன், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்? ஆமாம், நாய் நரி வந்து சாப்பிட்டுருச்சா? இப்போ தானே தேவதைகள் காலை முக்கினாங்க, இப்போ தானே பிரியாணி கொடுத்த, அதுக்குள்ளே சாவடிச்சிட்ட. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாவடிக்கல பாப்பா, அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக மரம், அது அவன் என்ன நினைக்கிறோமோ அது கொடுக்கும். அவன் பசின்னா பிரியாணி கொடுத்துச்சு, தண்ணினா தண்ணி கொடுத்துச்சு, கால் வலினா ஆட்கள் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் என்ன நினைக்கிறோமோ அவன் தான் நினைச்சான் நாய் நரி, அவன் தான் நினைச்சான் பேய் பிசாசு, அவன் தான் நினைச்சான் மரணம், அவன் என்ன நினைச்சானோ அது கொடுத்துருச்சு. அவ்வளோதான். நினைப்ப சரியா வைக்கணும். நான் சொன்னேன், இங்க பாரு, அந்த மரம் எங்க இருக்குன்னு சொல்லு, இப்ப நான் அங்க போகணும் சொல்லு. எங்க அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு டேக் அவே மெசேஜ், அந்த மரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பாப்பா, ஆனா கடவுள் வந்து குழந்தையா யாரை பிறக்க வைக்கிறானோ அவனுக்கு மனசுன்னு ஒன்று கொடுக்குறான்ல, அந்த மனசு தான் அந்த கற்பகத்தது. நீ எதை நினைக்கிறாயோ நீ அதை பெறுவாய். நீ வெற்றியை நினைக்கிறாயா, வெற்றி தரும். மரணத்தையே நினைக்கிறாயா, மரணம் தரும். நீ இறைவனிடத்தில் உன்னை மிக மிக தீவிரமாக வழிபடுகிறாயா, நீ என்ன வழிபடுகிறாயோ அது உனக்கு தரும் என்று என் அம்மா சொன்னார். எண்ணத்தை பலமாக வைக்கிறோமா? குழந்தைகளை எண்ணத்தை பலமாக வைக்க சொல்லுங்கள். நான் 2 நிமிடத்தில் நிறுத்துகிறேன். உங்களுடைய வீட்டிற்கு போய் இன்றைக்கு நீங்கள் ஒரு படம் மட்டும் பார்க்கணும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஒரு படம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் கூட்டத்துக்கு பேசுறவல்ல, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவன்.
வீட்டுக்கு போய் நான் சொல்ற ஒரு படத்தை பாருங்க. அந்த படத்தின் பேர் அடாலசென்ட். இன்னும் ஓடிடியில் இருக்கு, எடுக்கல. முடிஞ்சா பார்த்துருங்க. 13 வயசு குழந்தை பெரிய தப்பு ஒன்று பண்ணுது, ஒரு கொலை பண்ணிடுது. 20 குத்து 15 வயசு பொண்ணை. அவன் கறந்த பால் மாதிரி இருக்கிறான். எப்படிதான் தேர்ந்தெடுத்தானோ அந்த நடிகனை, அந்த டைரக்டர். அந்த குழந்தைக்கு ஆஸ்கர் நாமினி போயிருக்கு. அடாலசென்ட் போட்டு பாருங்க, வரும். அந்த குழந்தை கொலை பண்ணிடுறான். ஆனா கடைசியாங்க நான் எங்க வியந்ததை, எங்க உங்களுக்கு நான் தகவலா தரேன்னா, அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அவங்க அப்பா கையையே பிடிச்சிட்டு இருக்கோங்க. அப்பா நான் நம்புப்பா, நான் பண்ணலப்பா, நீ நம்புறல்லப்பா, எனக்கு என்ன அவன் சொல்லுவா, நான் நம்புறப்பா, உன்னை நம்புறப்பாப்பா, நான் செய்யவே இல்லைப்பா, என்னன்னே தெரியாதப்பா, என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கப்பான்னு சொல்லும். கடைசியா ஒரு வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அவன் தான் கொலையாளின்னு தீர்ப்பாயிடும். அவனே சொல்லுவான், நான் தான்ப்பா செஞ்சேன், நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்னு. கடைசி அவன் அப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் கையில் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க, அப்பாமார்கள் அம்மாமார்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, கையில் எடுத்துகிட்டு போங்க இந்த கேள்வியை. அவன் தன் மனைவியை பிடிச்சி கேட்பான், ஜூலியான்னு நினைக்கிறான் அவன் பேர். ஏன் அவன் என் கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, அப்பா நான் செய்யவே இல்லைன்னு இந்த 1 வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தான். அரெஸ்ட் பண்ணும்போதும் சொன்னான். கடைசி வரைக்கும் அவன் என்ன, நான் செய்யலப்பான்னு ஏன் என்கிட்ட சொன்னா, நீ சொல்லுன்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாடம். குழந்தையில இருந்து அது என்ன சொல்லுதோ நான் ஃபுல்லா நம்புறேங்கிற பிம்பத்தை அவன் மனதில் ஏற்படுத்தியது நீங்கள் தான். அதனால் தான் அவன் கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் அப்பா நம்புவான் என்று சொல்லி குற்றவாளியாக மாறி போனான்னு சொல்லிட்டு வெளில போவான். அழுவாருங்க அவரு. நீ ராத்திரியில லேட்டா வரும்பொழுது, நீ 11 மணிக்கு வரும்போது, அப்பா நான் இப்படி பண்ணேன்பா, நான் அப்படி பண்ணேன்பான்னு சொன்னா நான் நம்புறேனே. நீ வீட்டுல போய் ரூமை தனியா பூட்டிக்குவ, போனை தனியா நீயே பார்த்துக்குவ, போனுக்கு லாக் பண்ணி வைப்ப, நான் என்னன்னு கேட்கலையே. I can be the better person for you, my child. இன்றைக்கு நீ சிறையில் இருப்பதற்கு நான் நல்ல தகப்பனாக உன்னை கண்காணிக்காததுதான் காரணம். உன்னையிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு குழந்தாய் என்று சொல்லி அந்த படம் முடியும். பெற்றோர்களை குழந்தைகளை கண்டிக்கிறீர்கள் என்னவோ எனக்கு தெரியாது, தண்டித்து விடாதீர்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கண்காணியுங்கள். சைலேந்திர பாபு சார் இருந்தார்ல, அவரு ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு போய் தன்னுடைய அம்மாவுக்கு தான் சல்யூட் வச்சாரு. நான் ஏன்னு கேட்டேன் இன்டர்வியூவில். அந்த இன்டர்வியூ இருக்கு யூடியூப்ல. அவர் சின்ன வயசுல இருக்கும்பொழுது 5 ரூபாய் எடுத்துட்டாராம் அவருடைய அப்பாவுடைய பர்ஸ்லேருந்து. ஆனால் யாருக்கும் தெரியாது. தான் வேலை முடிச்சுட்டு போலீஸ்காரர் ஆனதுக்கு அப்புறமா கையில சம்பளம் கொடுக்கும்போது அந்த கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு, அம்மா 15 வருஷத்துக்கு முன்னால அப்பா பையிலேருந்து 5 ரூபா காணலம்மா, அது நான் தாம்மா எடுத்தேன்னு சொன்னாராம். அதுக்கும் சல்யூட்க்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்டேன். சொன்னாரு, இல்லைம்மா அதுக்கு அங்கே அம்மா பண்ண அந்த பதில் தான் சூப்பர் பேரண்டிங்கிறத தான். என்ன சார் சொன்னாங்க, அப்பா பர்ஸ்ல இருந்து காணலம்மா 5 ரூபா, அத நீ தான் எடுத்த, நீ இப்போ சொல்றல்லப்பா, அப்பா நீ எடுக்கலன்னு சொன்னல்லப்பா. ஆமாம்மா நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. நீ நான் எடுத்தது பார்த்தியாம்மா? இல்லப்பா நான் நம்பல உன்னை. நான் எங்க தெரியுமா அந்த அம்மாவை பாராட்டுறேன், நானும் ஒரு சல்யூட் வைக்கிறேங்க அந்த அம்மாக்கு. அந்த அம்மா பேர் ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாக்கு நானும் ஒரு சல்யூட் வைக்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, தன்னுடைய கணவனின் சட்டைப்பையில் இருந்த 5 ரூபாய் பிள்ளை எடுக்கிறான் என்பதனை கண்காணித்தவுடன் அந்த குழந்தையை அந்த தாய் எப்படி வளர்த்தெடுத்தா தெரியுமா? எவன் பர்ஸ்ல இருந்து கை போட்டாலும் அவனை பிடிச்சி அந்த காவல்துறையில் நிறுத்தி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்ற காவல்துறை அதிகாரியாக உயர்த்தினால அதுதான் பேரண்டிங். குற்றம் சுமத்துவது அல்ல, அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது. ஆசிரியர்கள் என்றால் ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். நாங்கள் குற்றத்தை களைபவர்கள். குழந்தைகளை கொண்டாடுங்கள். குழந்தைகளை பெற்றவர்கள் நாம், தந்தவர்கள் இல்லை. இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். குழந்தைகளை கண்காணிப்போம். அவர்களை மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்த்து ஒரு அரசியல்வாதிகளாக, அதிகாரிகளாக, மிகப்பெரிய நீதிபதிகளாக, IAS அதிகாரிகளாக, தொழில் அதிபர்களாக,
இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய சாதனையாளர்களாக நாம் வளர்க்க வேண்டும். அந்த வாய்ப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் அதற்கு துணை புரியட்டும். நன்றி, வணக்கம்.